இன்றைய நாளிலும் தேவ ஊழியர்கள் ஜெபத்தின் ஊழியர்கள் மூலமாக கூறி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். அந்த தேவ ஊழியர்கள் ஜெபத்தின் கூறுகை மாதந்தோறும் நமக்காக கூடி ஜெபித்து வருகிறோம். கூடுகையின் மூலமாக அநேகர் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நம்ம நினைக்கும் போது நினைக்கலாம், ஊழியர் செய்கிறவங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி விசுவாசிகள் ஊழியர்கள் நல்லா இருக்காங்க, வாசஸ் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஊழியர்களும் வாசல்களும் வாழ்ந்த மனிதர்கள் அவர்களுக்கு ஒரு உற்சாகம் தேவை, ஊக்குவிப்பு தேவை. அதை நிறைவேற்றுகிற வண்ணமாக தான் நம்முடைய தேவ ஊழியர்கள் ஜெபத்தின் கூடுகையிலே இப்படியாக மாதம் தூரம் கூடி ஜெபித்து வருகிற ஒவ்வொரு ஊழியர்களை உற்சாகப்படுத்துவோம் வண்ணமாக அமைதியாக கூடி ஜெபித்து வருகிறோம். இந்த நாளில் புதிதாக வந்திருக்கிறீர்கள் அல்லது வெளிநாட்களுக்கு பிறகு இந்த நாளில் வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் மாதந்தோறும் நடக்கிற நம்முடைய கூறுகையிலே தொடர்ந்து பங்கு பெறும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய எந்த ஊழியர்கள் ஜெப கூறுகை துவக்கத்திலே ஒரு 100 ஊழியர்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது. தன்னுடைய பெரிதான கிருபையினாலே நம்முடைய சினாடாக இது வளர்ப்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். இப்பொழுது சினாடிலே 300க்கும் மேற்பட்டதான ஊழியர்கள் பிஷப்ஸ் பாஸ்டர்ஸ் இணைந்து செயல்படுகிற காரியத்தை கர்த்தர் கிருபையாக காண்கிறார். ஊழியம் என்பது வளர்ந்து பெறுகிற ஒரு காரியமாக காணப்பட வேண்டும். அடுத்தபடியாக கர்த்தர் கொடுத்திருக்கிற தரிசனத்தின் பேரிலே தமிழகம் முழுவதும் இந்தியா முழுவதும் இருக்கிற பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் மற்றும் ஊழியக்காரருடைய ஃபெலோஷிப்பை இணைத்து செயல்படுகிற தலைவர்கள் கூடுகை 1000 பேரை இணைத்து செயல்பட்டு ஜெபிக்கிற ஒரு கூடுகையை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி தரிசனத்தோடு நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இதற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளும்படியாக உங்களை கண்டோடு உங்களுடைய மாம்சு வெளிப்பட்டு விடக்கூடாது, கர்த்தருடைய சித்தம் மட்டுமே செயல்பட வேண்டும் என்று தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய சினாட் மூலமாக சினாட் ஆஃப் வேர்ல்ட் பைபிள் பிஷப்ஸ் கவுன்சில் இந்த சினாட் மூலமாக இணைந்து செயல்படுகிற அநேக ஊழியக்காரர்கள் நமக்கு தேவைப்படுகிறார்கள். பல்வேறு பகுதிகளிலே பிஷப் ராஜா அவர்கள் ஒரு 12 குறிப்புகளை நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறார்கள். நம்மளோடு இணைந்து பணி செய்ய வேண்டும் என்று சொன்னால் பொண்ணோ பொருளோ இல்லை, ஆனால் என்ன காரியங்கள் நமக்கு தேவை என்றால் ஒரு 12 காரியங்கள். இதை நாங்கள் வாசிக்கிறேன், நீங்கள் இதை கவனமாக கருத்திலே கொள்ளுங்கள். நம்ம ஒவ்வொருவருக்கும் நம்முடைய ஊழியத்தை செய்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த காரியங்கள் முக்கியமாக தேவைப்படுகிறது. முதலாவதாக அர்ப்பணிப்பு. அர்ப்பணிப்பு இல்லாமல் யாரும் அந்த ஊழியத்தை செய்ய முடியாது. ஆத்ம பாரம். இயேசு கிறிஸ்து உலகத்திலிருந்து கடந்து செல்வதற்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் கொடுத்து சென்ற ஒரு பணி இவருக்கு இன்னும் போய் சுவிசேஷத்தை பிரசித்திக்க வேண்டும், அழிந்து போகிற ஆத்மாக்களை அறுவடை செய்ய வேண்டும். அந்த ஆத்ம பாரம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். ஒரு லட்சிய நோக்கத்தோடு நம்ம செயல்பட வேண்டும். கடமைக்காக ஊழியம் செய்கிறவர்களாக, கடமைக்காக வாழ்கிறவர்களாக இல்லாத ஒரு லட்சியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 4வதாக ஈகை உள்ளம். ஈகை உள்ளம் என்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொடுக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நம்ம அநேக நேரங்களில் நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கு நமக்கு கஷ்டமாக இருக்கிற சூழ்நிலையில் நாம் எப்படி கொடுக்க முடியும், நாம் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு முன்பாக எத்தனையோ நம்மையோட வாழ்ந்த நிலையில நம்மையோட கடினமான பாதையில் இருக்கிற மகன்கள் இருக்கிறார்கள். அவர்களை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக 5வதாக உண்மைத்தன்மை. கொஞ்சத்திலே நாம் உண்மையாக இருக்கும்போது கட்டணமை அநேகத்தின் மேலே உயர்த்தி கல்விக்காக வைத்தவர் வல்லவராக இருக்கிறார். நமக்கு கொடுத்திருக்கிற சிறு சிறு பொறுப்பிலே, நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஊழியத்திலே நாம் உண்மையுள்ளவர்களாக காணப்படும்படியாக அழைக்கப்படுகிறோம். அதே போல இந்த ஊழியத்தில் இணைந்து செயல்படுகிறவர்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு காரியம் ஊழிய வாஞ்சை. ஊழிய வாஞ்சை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அனைவருக்கும் நிச்சயமாக இந்த காரியம் இருக்கிறது. இதுமாக இணைந்து செயல்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்களுக்கு அந்த ஊழிய வாஞ்சை தர வேண்டும். அதே போல 7வதாக ஒரு எளிமை குணம், சிம்பிளிசிட்டி காணப்பட வேண்டும். இது ஆடம்பரமாக பெயர் பிரஸ்தாபத்திற்காக ஊழியம் செய்கிறவர்களாக இல்லாதபடி ஒரு எளிமை உள்ளவர்கள் மனிதர்களாக காணப்படுகிறார். அதே போல
ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம், ஏற்றமுள்ள ஆவிக்குரிய வாழ்க்கை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்கிற ஒரு அனுபவம். கடந்த வாரத்தில் கூட ஒரு இடத்துல பிரசங்கிக்கும் போது இந்த ஆவிக்குரிய ஓட்டம் என்று குறித்தான ஒரு காரியத்தை குறித்து பேசணும். ஆவிக்குரிய ஓட்டம் என்பது ஒரு முக்கியமானது. உலக பிரகாரமான 100 மீட்டர்ஸ் 200 மீட்டர்ஸ்லாம் ஓட்டிங்க அப்படின்னு சொன்னா அந்த குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறமா அந்த ரன்னிங் ரேஸ் முடிஞ்சிடும். ஆனால் ஆவிக்குரிய ஓட்டம் என்பது ஒரு இலக்கை நோக்கி நம்ம தொடர்ந்து ஓடுகிற ஒரு அனுபவமாக காணப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுல ஒரு எண்டு கிடையாது. நம்முடைய ஜீவன் உள்ள வரை நாம் தொடர்ந்து ஓடுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அதில் ஓட ஆரம்பிச்சிருக்கா நோட் வாங்கிட்டாங்க. அதுதான் ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஏற்றமுள்ள ஆவிக்குரிய ஜீவியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக ஒப்பற்ற பரிசுத்தம். மிகவும் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது, பரிசுத்தமாக இருக்கிறவன் என்னென்றும் பரிசுத்தமாக வேண்டும் என்று சொல்லி. அந்த பரிசுத்த ஜீவியம் இல்லாமல் நம்முடைய தரிசிக்க முடியாது. அதனால ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓடுகிற நாம இந்த பரலோக பணி செய்ய ஆட்கள் தேவை என்று சொல்லப்படும் போது இந்த குணநலன்களை கொண்ட மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையில அடுத்தபடியாக ஓயாத துதி சோத்திர பலிகளை செலுத்துகிற மனிதர்களாக காணப்பட வேண்டும். ஊழிய வாஞ்சி இருக்கிற மனிதர்கள் துதி செலுத்தும். வேதாகம் மிகவும் தெளிவாக செலுத்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி வேதாகம் சொல்லுகிறது. அப்படியாக துதி செலுத்துகிற ஜனமாக இந்த ஊழியத்துக்கு வாஞ்சையுள்ள மனிதர்கள் காணப்பட வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறார். தன்னுடைய வார்த்தை உள்ளது என்று சொல்லுகிற அந்த ஔஷத வார்த்தை அவரிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி 12 குறிப்புகளை அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. பரலோக பணி செய்ய கீழ்கண்ட குணங்கள் அடங்கிய ஆட்கள் தேவை. நம்மை போல அநேகர் இந்த ஊழியத்தில் இணைந்து செயல்படும்படியாக, அநேகரை ஆதாயப்படுத்தும்படியாக நாம அழைக்கப்படுகிறோம். இதனை நீங்கள் கருத்திலே கொண்டு இதற்காக ஜெபிக்கும்படி உங்களை அங்கோடு கேட்டுக்கொள்கிறோம். நாம் ஏற்கனவே கூறிய வண்ணமாக நம்முடைய ஊழியர்கள் ஐக்கிய ஜெப கூடுகையிலே இணைந்து செயல்படுவோம். ஒவ்வொரு மாதமும் கூடி ஜெபிக்கிறோம். இங்கே ஒவ்வொரு மாதமும் இதில் பங்கு பெறும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். நமக்கு தெரிந்த ஒரு வசனம் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்திலே 6வது வசனம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6வது வசனம். வேதத்தை வைத்திருந்தால் நாம் திருப்பிக் கொள்ளலாம். பழைய ஏற்பாட்டிலே பக்கம் 382. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகள் நிமித்தம் மனக்கிலேசத்தினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டார். இன்றைய நாளிலே நாம் கூறி வந்திருக்கிற நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையில கூட அநேக போராட்டங்கள் நமக்கு எதிராக நம் கூட இருந்தவர்கள் எழுந்து வரலாம். நம்ம கூட இருந்தவங்க ஒரு துக்கமான ஒரு சூழ்நிலையில நம்ம எதிர்த்து வரலாம். ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவன் கர்த்தருக்குள்ளே தன்னை தானே திடப்படுத்திக் கொள்கிற அனுபவம். நம்ம ஊழியக்காரர்களாக இணைந்து வந்திருக்கிற நமக்கு கர்த்தரோடு இணைந்து செயல்படுகிற அனுபவம், அந்த உறவு, கர்த்தரோடு இருக்கிற உறவுல நம்ம ஒரு நாளும் பின் வாங்கி விடக்கூடாது. அப்படியாக கர்த்தருக்குள்ள திடப்படுத்துகிற அனுபவம் நமக்குள்ள காணப்படும். தாவீது கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்த யாருமே கூட அவர் ஹெல்ப் பண்ணதுக்கு யாரும் இல்லை. ஆனால் அவர் தன்னை தானே திடப்படுத்துகின்ற வேலையில கர்த்தரானுக்கான வெளிப்பாட்டை கொடுத்து அந்த இடத்துல இழந்து போன அனைத்தையும் திருப்பிக் கொள்ளத்தக்கதாக ஒரு பெரிய ஒரு சாத்தியத்தை கொடுத்தார். அப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எதிராக எத்தனை பேர் வந்தாலும் கர்த்தருக்குள்ளே நம்மை நாமே திடப்படுத்துகிற வேலையில கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் என்பதில் சந்தேகம் இல்லை. நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பை பரவ தகப்பனே, அப்பா இந்த வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நாளிலே கூட தேவனுடைய கச்சபாய்க்கு கூடுகை மூலமாக நாங்கள் கூடி வரவும் ஜெபிக்கிறோம். தகப்பனே, கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நடக்க இருக்கிற தகப்பனே அப்பா ஜெப வேலைகளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. தகப்பனே அப்பா இந்த நாளில் நடக்கிற அபிஷேக ஆராதனைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, அபிஷேகப்பட்டதை பெறுகிறவங்க உமக்கென்று தகப்பனே அப்பா எழுந்து பிரகாசிக்கிற ஒளியாக காணப்பட கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் கூட நாங்கள் கேட்க இருக்கிற வார்த்தை தகப்பனே அப்பா எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில தகப்பனே எங்களை நாங்கள் திடப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் எங்களோடு இருந்து எங்களை உற்சாகப்படுத்தும்படியாக கர்த்தர் வார்த்தைகளை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்ய போகிறதற்காக நாங்கள் நமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். இப்ப இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஒரு பாட்டு பாடி
கர்த்தருடைய வல்லமையுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. துதியான மகிமை புகழ்ச்சியும் மேன்மையும் என் எஜமான தேச மகாராஜாதி ராஜா விடையேறு பெற்ற வல்லமல்ல நாமத்திற்கு செல்லும். எஜமான இயேசு விடையேறு பெற்ற வல்லமல்ல நாமத்திற்கு தாவே. ஆமென். மெய்யான தேவனே இயேசு மகாராஜனே, வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை. மெய்யான தேவனே இயேசு மகாராஜனே, வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை. சொன்னாலும் தேவதூஷம் பண்ணாலும் மெய்யான தேவன் நீரையா, போற்றுகின்ற தேவன் நீரையா. யார் என்ன சொன்னாலும் தேவதூஷம் பண்ணாலும் மெய்யான தேவன் நீரையா, போற்றுகின்ற தேவன் நீரையா. ராஜனே இயேசு 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 ராஜனே, இயேசு 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 ராஜனே, இயேசு 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 ராஜனே. மெய்யான தேவனே இயேசு மகாராஜனே, வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை. சிவப்புமானவர் வெண்கல பாதமுடையவர், வேதாகத்தின் வெளிச்சம் நீரையா, வானம் பூமி போற்றும் தேவன் நீரையா. வெண்ணையும் சிவப்புமானவர் வெண்கல பாதமுடையவர், வேதாகத்தின் வெளிச்சம் நீரையா, வானம் பூமி போற்றும் தேவன் நீரையா. ராஜனே இயேசு 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 ராஜனே, இயேசு 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 ராஜனே, இயேசு 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 ராஜனே. எஜமானரே, சதா காலமெல்லாம் காக்கும் தேவனே, சமாதான தேவனே, சந்தோஷத்தின் ராஜனே, சர்வ சிருஷ்டி எஜமானரே, சதா காலமெல்லாம் காக்கும் தேவனே. இயேசு 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 ராஜனே, எங்க இயேசு 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 ராஜனே, இயேசு 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 ராஜனே, எங்க இயேசு 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 ராஜனே. மெய்யான தேவனே இயேசு மகாராஜனே, வல்லமைகள் குறைந்து போகவில்லை. மெய்யான தேவனே இயேசு மகாராஜனே, வல்லமைகள் குறைந்து போகவில்லை. வான பூமி எங்கோ நடுக்குமே உங்க சொல்ல, உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை. வான பூமி எங்கோ நடுக்குமே உங்க சொல்ல,
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து, வானத்தை பூமியை படைத்தவர் இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எல்லாம் சேர்ந்து சொல்வோம். சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அவர் பரிசுத்தர் ஆகையால் நாமும் பரிசுத்தர்களாக செயல்பட வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும், ஊழியத்தை நடப்பிக்க வேண்டும். நாம் கரைதிரையற்றவர்களாக இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, உண்மையான பக்தி என்பது நாம் கரைபடாமல் நம்மை காத்துக்கொள்வதுதான் உண்மையான பக்தி. ஆகையினால நம்முடைய வாழ்க்கையில், ஊழியத்தில், போக்கில், வரத்தில், நம்முடைய செயல்பாடுகளில், பேச்சில் கரை இல்லாமல் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். தேவன் நம்மை அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தோடு நம்மை நடத்த வேண்டும். எப்பவும் தெய்வ பயத்தோடு இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. நம்முடைய இந்த தேவ ஊழியர்கள் ஜெபத்தை கொடுமை மாதம் மாதம் நடக்கிறது. இங்கே 8 ஆண்டுகள் சென்னையில் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதற்கு முன்பு ஸ்தோத்திரம் தூத்துக்குடியிலே 3 ஆண்டுகள் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம் இப்பொழுது அது படிப்படியாக உயர்ந்திருக்கு, சனடாய் மாறி தலைவர்கள் கூட்டமைப்பாக மாறி வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லாரும் இதற்காக ஜெபிக்க வேண்டும். தேவ ஊழியர்கள் ஐக்கியத்திற்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சத்தமாய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சத்தமாய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கன்னடா வேர்ல்ட் பைபிள் பிஷப் கவுன்சிலுக்காக எல்லாரும் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சத்தமாய் ஸ்தோத்திரிப்போம். இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி செலுத்தி ஸ்தோத்திரிக்கிறோம். அடுத்து ஐக்கிய தலைவர்கள் கூட்டமைப்பை தேவன் சிறப்பாய் நடத்த போகிறார். 1000 பேரை கொண்டு நடத்த போகிறார். ஆகையினால இந்த நாளில் அதற்கேற்ற பலனை ஆண்டவர் பெருமைகளை, தரிசனங்களை தேவன் நமக்கு தந்து இணைந்து நாம் தொடர்ந்து செயல்படும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். அதற்காக தொடர்ந்து நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஒரே ஒரு சரணத்தை பாடி அடுத்து பகுதிக்குள்ளாக நாம் கடந்து செல்வோமாக. ஆண்டவர் இன்றைக்கு நம்மை மகிழ்ச்சியாகவும் ஆசீர்வாதமாகவும் நடத்துவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டுனா நம்முடைய ஐக்கியத்தினுடைய பாடல் எல்லாரும் சேர்ந்து பாடலாம். உற்சாகமாய் பாடலாம். ஐக்கியப்பட்டால் ஆசீர்வாதங்கள் வரும், ஐக்கியப்பட்டால் நற்பலன்கள் வரும், ஒன்றுபட்டால் ஒரு பிரகாசிக்கும், ஜெபித்தால் ஜெயம் வரும், ஜெபித்தால் ஜெயம் வரும், துதித்தால் தேவமங்கை வரும், துதித்தால் தேவமங்கை வரும். தேவ ஊழியர் ஜெபலகியம் சத்த கண்டரி இந்தமானே. தேவ ஊழியர் ஜெபலகியம் சத்த கண்டரி இந்தமானே. சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை ராஜாவாயிரோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை ராஜாவாயிரோம். சத்த ஊழியர்கள் ஒன்று கூடுவோம், பிசாசையெல்லாம் நடுங்கச் செய்வோம், சத்தத்தை பறிவோம், சாத்தானை காலாய் நசுக்கிடுவோம், ஊழியரை தாழ்ந்தேனோம்.
ஆண்டவர் நம்முடைய மத்தியில வந்திருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மத்தியில அசைவாடி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை. தேவ பிள்ளைகளை ஐக்கியத்தின் சார்பாக வந்திருக்கிற அனைத்து பரிசுத்தவான்களையும் தேவ பிள்ளைகள் நம்மோடு வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மளை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே ஸ்தோத்திரம். நாம் கூடியிருப்பது நன்மை உண்டாகும். இங்கே கூடியிருக்கிறோம். இதுல ஒரு நன்மை நமக்கு கிடைக்க போகிறது. எதுவானாலும் இருக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வில்லும் புறமும் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் குடும்ப இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களிலும் தேவன் நம்மை கைவிட மாட்டார். இப்பொழுது நம்முடைய இந்த சபை எழுப்புதல் திருச்சபையினுடைய தலைவர் போங்க அருமையான ஸ்தோத்திரம் விநாயகர் டேவிட் ஐயா அவர்கள் நம்மளை சில ஆலோசனைகள் தந்து ஒரு சிறப்புரை வழங்கி ஒரு ஆலோசனை தந்து இந்த நேரத்தில் நமக்காக ஜெபிப்பார்கள். எல்லாரும் கரங்களை தட்டி அவர்கள் வரவேற்று ஆண்டவரின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் தொடர்ந்து நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். Praise the Lord. Hallelujah. நல்ல கரங்களை வைத்து சொல்லுவோமா? ரெண்டு கரங்களை வைத்து Hallelujah. எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா? கொஞ்சம் எழுப்பி நின்று கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? Hallelujah. Praise the Lord. Hallelujah. நல்ல கரங்களை உயர்த்தி நல்ல வாய்களை திறந்து நம்ம இந்த காலையில் 9:45 ஜனங்க வர்றதும் போகிறதும் இன்னும் செட்டில் ஆன மாதிரி தெரியல. நல்ல வாய்களை திறந்து ஒரு ஆராதனை என்றால் நீங்களும் நானும் ஊழியக்காரங்க. நம்முடைய ஆராதனை சர்ச்சில் 8 மணினா ஜனங்க 8:30 வரைக்கும் வந்துட்டு போயிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தால் ரொம்ப டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கும்ல. அதனால் நம்ம எல்லாம் கரங்களை உயர்த்தி எல்லாம் ஒருமனப்பட்டு கண்களை மூடி வாய்களை திறந்து கர்த்தர் நல்ல சோத்திரம் பண்ணலாமா? வாய்களை திறந்து ஹல்லேலூயா. நன்றி நன்றி அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். நல்ல வாய்களை திறந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து நல்ல சோத்திரம் பண்ணலாமா? நல்ல ஊழியக்காரர்கள் அல்ல அனைவரும் கர்த்தரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா. நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரை. நன்றியோடு துதிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்லவரே மக்கு ஸ்தோத்திரம். வல்லவரே மக்கு ஸ்தோத்திரம். துதிக்கு பாத்திரரே மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நல்லவரே வல்லவரே
திறந்து ஆண்டவரே மகிமையினால் எங்களை நிரப்பும், வல்லமையினால் எங்களை நிரப்பும். ஆகிய அப்போஸ்தலர் நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் 120 பேர் மேல் இறங்கின பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மேல் அளவில்லாமல் ஊற்றப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. நல்லவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் கடத்தில் எங்களை கொஞ்சமாய் ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா. துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். உட்காருவோம். நாளில் கூட ஒரு 20 ஜெப குறிப்புகள் எங்கள் சபையில் அதிகாலை ஜெபம் உபவாச ஜெபத்துலலாம் யூஸ் பண்ணுற ஒரு ஷீட்டு பிரிண்ட் அவுட் இருக்குது. அதை பிரதர் வந்து எல்லாருக்கும் கொடுப்பாங்க, வாங்கிக்கோங்க. உங்களுடைய அதிகாலை ஜெபத்தில் ஃபாஸ்டிங் ப்ரேயர்ஸில் யூஸ் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் கூட ஐயா வந்து எனக்கு ஒரு 15 நிமிடம் ஒரு சில வார்த்தைகளை சொல்லும்படி கேட்டுக்கொண்டாங்க. கர்த்தர் நல்லவர். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நாள்ல சபை ஊழியம் செய்கிறவர்களுக்கு தெரியும், ஊழியம் செய்யறதுன்றது எவ்வளவு ஒரு பாக்கியமான காரியம், அதே சமயத்துல ஒரு போராட்டமான காரியம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தர் நமக்கு மட்டும் கிருபை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். நாள்ல கூட வேதத்திலிருந்து அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாமா? பாருங்க, வாசிங்க. அன்றியும் சீக்கிரம் செட்டில் ஆகிட்டா நல்லா இருக்கும். ரொம்ப தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த நாட்களில் நம்ம எல்லாரும் ஊழியக்காரர்களாக இருக்கிறோம். ஆண்டுடைய வருகை நாட்களிலே கடைசி நாட்களில் நம்ம ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். நமக்கு தேவையான முக்கியமான ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் சொல்லி ஆண்டவருடைய நோடு இடைப்படுகிற காரியங்களை ஒரு 10 நிமிஷம் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் வாசிக்கலாம். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்து வாசிங்க. அவர்களை நோக்கி யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தார். நீங்கள் சில நாளுக்குள் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெறுவீர்கள். 5வது வசனம். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்றார். ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல நமக்கு அதிகமாய் தேவைப்படுகிறது ஆதி திருச்சபையிலே ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. வல்லமை 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 வல்லமைன்னு பாட்டு வித்தியாசமான ராகத்துல வித்தியாசமான விதத்தில் இன்னைக்கு பாடல்கள் வந்துவிட்டது. ஆனால் ஆதி திருச்சபையில ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டாலே ஒழிய இந்த நாட்கள்ல எழுப்புதலை நாம் பார்க்கவே முடியாது. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த நாட்கள்ல பெண்டிகாஸ்ட் சண்டே என்று சொல்லி நம்ம போன ஜூன் மாதம் 8ஆம் தேதி பெண்டிகாஸ்ட் பெருவிழாலாம் நடந்தது. அப்போது சென்னை பட்டணத்தில் இருக்கிற மூத்த ஊழியர்கள் பாஸ்டர் மோகன், பாஸ்டர் பிரதாப் சிங், பாஸ்டர் ஸ்வர்ணராஜ், பாஸ்டர் யூ பெஞ்சமின் எல்லாம் 80 வயது முதிர்ந்த ஊழியர்கள் அவர்கள் கொடுத்த ஆலோசனை என்னவென்றால், சபைகளிலே ஊழியக்காரர்கள் மத்தியிலே பரிசுத்த ஆவியானவர் மீண்டுமாக பலமாய் ஊற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதற்கு நம்ம ஆண்டவரோடு நெருங்கி நேரம் செலவு பண்ணி ஆண்டவரோடு காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற உலகத்துல பயங்கர பிஸி. இந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங் போகணும், அந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங் போகணும், டியூஸ்டே இந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங், வெட்னஸ்டே இங்கே, ஃபர்ஸ்ட் சாட்டர்டே இங்கே,
4th சாட்டர்டே இங்கே, அப்புறம் சர்ச்சில் இந்த ப்ரோக்ராம் அந்த ப்ரோக்ராம்னு சொல்லி ப்ரோக்ராம் ஓரியன்டாகவே நம்ம போயிட்டு இருக்கிறோம். இந்த நாட்களில் நம்முடைய ஊழியர்களில் இந்த வருஷம் நம்ம எத்தனை பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தோம்? இந்த வருடத்தில் எத்தனை புதிய ஆத்துமாக்கள் நம்முடைய சபையிலே வந்தார்கள்? எத்தனை குழந்தை பிரதிஷ்டைகள் செய்தோம்? எத்தனை திருமணங்கள் நடத்தினோம்? எத்தனை வீடு பிரதிஷ்டை பண்ணினோம் என்று சொல்லி நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இந்த நாட்கள்ல எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஏசப்பா, எல்லாரும் வாய்களை திறந்து கேள்வி ஏசப்பா, அந்த ஆதி திருச்சபையில 120 பேர் மேல ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் எங்க மேல அளவில்லாமல் ஊற்றப்படணும்ப்பா. எல்லாரும் வாய்களை திறந்து கேளுங்க ஏசப்பா. இந்த நாள்லப்பா ஆண்டவரே, அந்த நாட்கள்ல மியூசிக் கிடையாது, கீபோர்டு கிடையாது, ட்ரம்ஸ் கிடையாது, பெரிய வசதிகள்லாம் கிடையாது. ஆனா அந்த 120 பேர் ஆண்டவராக இயேசு சொன்னார், பிதாவின் வாக்குத்தத்தம் உங்களுக்கு அருளப்படும். அந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னா நீங்க உலகத்தையே கலக்கிறவங்களா மாறிடுவீங்க என்று சொல்லி 12 பேர் தான். ஆனா அந்த 12 பேரை கொண்டு கர்த்தர் உலகத்தையே அசைத்தார். நல்ல கரங்களை உயர்த்தி ஏசப்பா, ஆண்டவரே எங்களை பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் நிரப்புங்கப்பா. அக்கினிமயமான நாவுகளினால் எங்களை நிரப்புங்க. நல்ல வாயை திறந்து இந்த நாட்களை நீங்க ஜெபிக்கணும். பாருங்க, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலங்களில் ஆறுகளை பாய பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த நாளிலே அப்போஸ்தலர் 2:17 சொல்லப்பட்டபடி கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். நல்ல வாய்களை திறந்து, நல்ல வாய்களை திறந்து, கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி, நல்ல வாய்களை திறந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவரே, இந்த நாட்களில் எங்களுக்கு தேவை உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அப்பா. அந்த பேதுரு ஆண்டவரே, ஒரு தோல்வி அடைந்த பேதுரு ஆண்டவரே பரிசுத்த ஆவியை பெற்ற பின்பு ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்களே, அவருடைய நிழல் பட்டு அநேக சுகம் பெற்றார்களே அப்பா. அந்த வல்லமை, அந்த ஆவியின் வரங்களினால் எங்களை நிரப்புங்க. எல்லாம் கேட்டு வாய்களை திறந்து ஊழியர்காரங்க, ஆவியின் வரங்களினால் நம்மை நிரப்பப்படணும். கர்த்தர் நமக்கு எது இருக்குதோ இல்லையோ, பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களில் நமக்குள்ளாய் இருந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நம்மை வாய்க்காலாய் மாற்ற தேவன் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. நாள்ல கூட தயவுசெய்து மறந்துடாதீங்க, உங்களுடைய ஜெப குறிப்புகள்ல ஃபர்ஸ்ட் பிரேயர் பாயிண்ட் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினால் எங்களை நிரப்பி ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தும். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கொடுத்த ஒரே ஒரு பிரேயர் பாயிண்ட் என்னன்னா, பிதா வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி கேளுங்கள், காத்திருங்கள். அல்லேலூயா. அவர் காத்திருந்து பெற்றுக்கொண்டார். சொன்ன நாள்ல அந்த பெந்தைக்கோஸ்தே அனுபவம் என்பது ஒரு நாள் அனுபவம் அல்ல, ஒவ்வொரு நாளும் அதை நாம் அனுபவிக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராம். அல்லேலூயா. ஊழியக்காரர்களுக்குள்ள இருந்தால்தான் அது சபைகளுக்குள்ள கடந்து போகும், விசுவாசிகளுக்குள்ள அது கடந்து போகும். அல்லேலூயா. இரண்டாவதாக பாருங்க வசனத்தை 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 24ஆவது வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி தேவனுடைய மனுஷன் என்றும். அல்லேலூயா. நமக்கு கொடுக்கப்பட வேண்டிய டைட்டில் என்ன தெரியுமா? மேன் ஆஃப் காட், தேவ மனுஷன். எல்லாம் சொல்லாம வாய்க்கிறது சத்தமா சொல்லுங்க, தேவ மனுஷன். அது நமக்கு ரெவரண்டு, பாஸ்டரு, டாக்டரு, ரைட் ரெவரண்டு, பிஷப், ஆர்ச் பிஷப், மெட்ரோபோலிட்டன், நிறைய பதவிகள்லாம் இருக்கு. ஆனா பிரஸ்பிட்டர், சீஃப் பிரஸ்பிட்டர், நிறைய இருக்கு போஸ்டிங்ஸ் எல்லாம். ஆனா நமக்கு தேவை என்ன தெரியுமா? நம்ம சுற்றி உள்ள மக்கள் நம்மளை பார்த்து, இங்க ஒரு தேவ மனுஷன் இருக்கான், இங்க போய் நம்ம இவங்கிட்ட ஜெபம் பண்ணா அற்புதம் நடக்கும், என் வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள் உடைக்கப்படும், என் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கும், என் வாழ்க்கையில் அநேக ஆண்டுகளாய் தடைப்பட்ட காரியங்களை இந்த தேவ மனுஷன் மூலமாக எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி நம்மை தேடி வர கர்த்தர் நம்மை பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா. சொல்லுங்க தேவ மனுஷன். சத்தமா சொல்லுங்க தேவ மனுஷன். சத்தமா சொல்லுங்க தேவ மனுஷன். Here is a man of God. இங்க ஒரு தேவ மனிதன் இருக்கிறான், அவரிடத்துல போனா எனக்கு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. பட்டங்கள், பதவிகள் எல்லாம் ஓகே வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை.
எங்கள் அப்பா 53 வருஷம் ஊழியம் செய்தாங்க. அவங்க கடைசி வரைக்கும் பிரதர் செல்வகுமாரன் தான் கூப்பிடணும்னு விரும்புவாங்க. ஹல்லேலூயா. நல்ல 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆனால் இங்கே ஒரு தேவ மனுஷன் இருக்கிறான். ஹல்லேலூயா. வசனத்தை வாசிங்க. என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரின் வார்த்தை. நம்முடைய வாயிலிருந்து பிறக்கிற கர்த்தருடைய வார்த்தையில வல்லமா இருக்கணும். ஹல்லேலூயா. ஜனங்கள் மாறணும், ஜனங்கள் உயிரடையணும், ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. தளர்ந்த கைகள், தள்ளாடு முழங்கால்கள்லாம் பலப்படணும். ஹல்லேலூயா. நம்மளே கை உயர்த்தலைன்னா நம்ம சபை விசுவாசிகளை கை உயர்த்துவாங்களா? பாருங்க, நான் எப்பவுமே அலையில சொன்ன 2 கரங்களை உயர்த்தி, 2 கரங்களை மேக்சிமம் உயர்த்துங்க. ஆண்டவருக்கு பெஸ்ட் கொடுங்க. ஆண்டவர் முடியாதுன்னு கேட்கவே மாட்டார். நல்ல கரங்களை உயர்த்தி, தளர்ந்த கைகள் எல்லாம் பலப்படணும். தள்ளாடுகிற முழங்கால்கள்லாம் இந்த நாட்கள்ல பலப்படணும். நீங்க நான் முழங்கால் போட்டேன்னா எல்லாரும் முழங்கால் போடுவாங்க, நாம யாவும் அறிக்கை பண்ணணும். எப்படி நடக்கும்? நம்ம முழங்கால் போடாம ஜனங்க முழங்கால் போடுவாங்களா? போட மாட்டாங்க. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. தேவ மனிதனாக வாழ்ந்து கர்த்தருடைய வார்த்தை என் வாயிலே வர வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை என் வாயிலே வரணும். ஹல்லேலூயா. பாருங்க, அது இன்னொரு வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்புறம் உண்மை. எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, உண்மை. ஹல்லேலூயா. நேரத்துல உண்மை, பணத்துல உண்மை, உறவிலே உண்மை, பேச்சிலே உண்மை, இருதயத்துல உண்மை, சிந்தனையில உண்மை, எல்லாவற்றிலும் உண்மையா இருக்குதா கர்த்தர் ஊழியங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உண்மையுள்ள மனிதனை கர்த்தர் பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால நிரப்புவார். ஆமென். உண்மையாகவே கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். மூன்றாவதாக ஒரு காரியம், ஒரு 5 காரியம் நான் பாஸ்டர் சொல்லி முடிக்கிறேன். கலாத்தியர் 5:24 வாசிங்க. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. டெய்லி நம்ம சாகணும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, டெய்லி நானு. சத்தமா சொல்லுங்க, என் மாம்சம் சாகணும். டெய்லி சிலுவையில அறையப்படுறதுன்னா என்ன? சிலுவையிலே மரிப்பது தான். அறையப்பட்டால் அது முடிந்து வச்சுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஆவியின் கனி வெளிப்படணும்னா டெய்லி நம்ம என்ன பண்ணோம்? சிலுவையிலே அறையப்படணும். சத்தமா சொல்லுவோம், மாம்சம் சிலுவையிலே அறையப்பட்டால் நமக்குள்ள இருந்து ஜீவ ஊற்றுக்கள் பெறப்படும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். ஆமென். இன்றைக்கு பெந்தேகோஸ்தே பெருவிழாவில் பாஸ்டர் மோகன் அவங்க சொன்னாங்க, 2 பிள்ளைங்க ஓடி விளையாண்டுட்டு இருந்துச்சு. அவர் சொன்னார், இதே நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாலே இருந்தா இறங்கி போய் காதை பிடிச்சி முறுக்கிருப்பேன். ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என் கோபமெல்லாம் குறைஞ்சிருச்சு, என் மாம்சம்லாம் கொஞ்சமாக என்ன ஆயிடுச்சு? அழிஞ்சிட்டே வருது. ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. மாம்சம் அழிக்கப்பட்டால் ஆவியினாலே நம்ம அநேக காரியங்களை செய்ய தேவன் நமக்கு கிருபை செய்வார். ஹல்லேலூயா. அனுதினமும் நாம் சிலுவையிலே அறையப்பட வேண்டும். கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை கர்த்தர் கொடுப்பாராக. நீங்க அநேக ஊழியர்கள் பாருங்க, ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறாங்க, கோபமா பேசி கட்டுன்னு இழந்துடுறாங்க. நிறைய சபையில உள்ள வர்றதும் வெளியே போறதுமா தான் இருக்கு. ஊழியக்காரர்கள் தக்க வைக்க முடியவில்லை. ஏனென்றால் அதிகமாக மாம்சத்தை வெளிப்படுத்துகிறதுனால. சமீபத்தில் ஒரு சபைக்கு நல்ல ஊழியக்காரர் நிறைய பாஸ்டர்ஸ் மீட்டிங்லாம் நடத்துறாரு. எவ்வளோ பேர் வராங்கன்னா 15 பேர் வராங்க. என்னப்பா 15 பேர் தான் வராங்கன்னா, அவங்க உள்ள வரும்போது அவங்க காசு கேட்கறது, கடன் கேட்கறது, இதெல்லாம் நம்ம ஊழியக்காரர்கள் செய்து என்ன பண்றாங்க தெரியுமா? ஆளுடைய நாமம் தூஷிக்கிறது. நான் சொல்றேன், இது பாஸ்டர்ஸ் மீட்டிங்னால தான் தைரியமா நான் சொல்றேன். பாருங்க, நம்ம அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கணுமே வழியை நம்ம மற்றவங்க கிட்ட நம்ம சாட்சியாய் வாழ தேவன் நமக்கு கிருபை தருவார். ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. அடுத்தது மெய்ப்பன். நம்ம எப்படியா இருக்கணும்?
மெய்ப்பன். வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு பாருங்க, சங்கீதம் 78 இதோடு முடிக்கிறேன் நான் கடைசி. நம்முடைய தாத்தனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டுத் தொழுவத்தை எடுத்தார். தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவத்திலிருந்து அவனை எடுத்தார். பாருங்க, ஆடுகள் மேய்த்துக் கொண்டிருந்தவனை இஸ்ரவேல் ஜனங்களை மேய்ப்பதற்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறாரு. என்ன அழைப்பு? மெய்ப்பன். எதை சொல்லுங்க, வாய்க்கிறது சத்தமா சொல்லுங்க, மெய்ப்பன். இந்த மெய்ப்பன் பாருங்க, 71 வசனம் 72. கரவல் ஆடுகள் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகி யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகி இஸ்ரவேலை மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் என்ன அழைப்பு தெரியுமா? மேய்ப்பனுடைய அழைப்பு. ஆடுகளை மேய்ப்பதற்காக கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, வாய் திறந்து, கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். ஒரு மேய்ப்பனாக அழைத்திருக்கிறார். ஆடு மேய்ப்பில் இருந்தார் பாருங்க, அவரை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்களை மேய்ப்பதற்காக மாற்றிட்டார். ஏன் தெரியுமா? 72 வசனத்தை வாசிங்க. அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து, இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து, கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். அல்லேலூயா. பாருங்க, மேய்ப்பனுக்கு தேவை 2 தான். இருதயத்துல உண்மை, கையில திறமை. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இருதயத்துல உண்மை, கையில திறமை. பாருங்க, இன்னைக்கு கார்பரேட் உலகத்துல தான் வந்து இந்த ட்ரைனிங்கு, இந்த பயிற்சி இதெல்லாம் ரொம்ப மும்முரமா செய்யறாங்க. ஆனா ஊழியத்தில் இருக்கிற நமக்கு அதிகமான பயிற்சி தேவை. அல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், அல்லேலூயா. இருதயத்துல உண்மை, கையிலே திறமை. ஊழியம் செய்யறதுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி வேணும். நமக்கு ஜனங்களை பராமரிக்கிறது, ஒரு குடும்பம் நடத்துறதுக்கே பெரிய விஷயம். நமக்கு ஒரு 100 குடும்பம் ஆண்டவர் கொடுத்தாருன்னா அந்த 100 குடும்பத்துக்கு ஃபைனான்சியல் நீட் இருக்கு, பிசிக்கல் நீட் இருக்கு, ஸ்பிரிச்சுவல் நீட் இருக்கு, எமோஷனல் நீட் இருக்கு. பலவிதமான தேவைகளோடு சபையிலே ஜனங்கள் வருகிறார்கள். அவர்களை நமக்கு என்ன வேணும்னா கையில திறமை வேணும். என்ன வேணும்? சத்தமா சொல்லுங்க, கையில திறமை. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்ணணும், சபைகளை நிர்வாகம் பண்ணணும், புதிய ஊழியர்களை நம்ம ஆரம்பிக்கணும். இதற்குள்ள என்ன தேவை? கையில திறமை. இந்த நாட்கள் ஆண்டவர் நமக்கு திறமையை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். அதிகமாய் கற்றுக்கொள்ள வேண்டும், ஊழியர்கள் அதிகமாய் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இடத்துல நம்ம வந்தோம். உண்மையா நாங்கள் 8 மணி 8:30 நாங்கள் உள்ள வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் வந்துகிட்டே இருக்கிறோம். நம்ம சர்ச்சில் தான் நம்ம இங்கே ஃப்ரண்ட்ல டோர் இருக்கு பார்த்தீங்களா, எல்லாம் நடந்து வந்துட்டே இருந்தா